மாலையில் வீடு திரும்பும் எனது அருமை விவசாய பெருங்குடி மக்களே மற்றும் ஊர் முக்கியஸ்தர்களே, கோயில் பூசாரி அவர்களே, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தவறாத காவல்துறை ஐயா அவர்களே, உங்கள் அனைவத்த பேர்களுக்கும் இதோ இந்த பாஞ்சாலங்குறிச்சியை பரிவரமாக ஆண்டு வரக்கூடிய கட்டவம் அரசர் ஊமத்துறை பாண்டியருக்கு காலையில் கணக்கனாகவும் மாலையில் மந்திரியாக பணியாற்றி வரும் திவான் தானாவதி பிள்ளை பணிவான வணக்கத்தை தெரிவிக்கிறேன். நன்றி நன்றி கண்ட வணக்கம். இருந்தாலும் கூட முருகப்பெருமான் எனது குடக்கலவராகிய முருகப்பெருமானை வணங்கிவிட்டு பிறகு எனது கதாபாத்திரத்தை துவங்குகிறேன். அனுப்புறது தங்கத்தேரோ சிறப்பட பழனியில செந்தூரவட்டி மேலன் வருவானோ
அன்புக்கு பாசத்துக்குரிய அருமை மாமா பொன்பாண்டி மாமா கலைக்குடவன் சார்பாக மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி நன்றி கட்ட வடக்கப்பல இருந்தாலும் கூட வந்த வேலையை பார்க்கணும், சொந்த வேலையை பார்க்க கூடாது. காலதாமத காரிய கேடு. வந்தமா போனமான் இருக்கணும். போலாமா?
இப்படியே ஓடிக்கிட்டு இருந்தா நேரா ஊருக்கே போயிருவோம். ஆமா ஓடுறத பாய் பையில 150 ரூபாயா? ஆனா பாய் பையில ஒரே வயிற்றுல அடிக்காதா? ஏன் இப்படி எல்லாம் அடிப்பாடி வேலை செய்யற? ஏப்பா ஏன் இப்படி எல்லாம் அடிப்பாடி வேலை செய்யற? இப்படி எல்லாம் ஆடிப்பாடி வேலை செஞ்சாத்த மன்னருக்கு 5 லட்சம் 10 லட்சம் சம்பாரிச்சா சரி, அதுல பாதி நமக்கு சம்பளம் 5000 10,000 கொடுப்பாங்க. சரி, இல்லன்னா கொடுக்க மாட்டாங்க. ஆடிவாடி வேலை செஞ்சாத்தே அலுப்பு இருக்காது. அவன் தான் மந்திரி. ஆணும் பொண்ணு சேர விட்டா பிள்ளை பறக்காது. கணக்கா பேசுற நீ? அதெல்லாம் சரியா பேசுவேன். ஆமா, இப்படி எல்லாம் ஆடி பாடி வேலை செய்யணும். சரி, அப்பதான் மந்திரின்னு வச்சுக்குவாங்க. இல்லன்னா எந்திரின்னு போ சொல்லிடுவாங்க. எந்திரிச்சு போங்கப்பா போ சொல்லிட்டாரு. உங்களை சொல்லல சாமி, இதெல்லாம் வம்பா? அதானே, மன்னருக்கு என்னையும் சொல்லி போடுவாங்க. சரி, அதனால ஆடி ஓடி வேலை செய்யலாம். இருந்தாலும் கூட சரி, இன்னைக்கெல்லாம் பெரிய பெரிய பட்டா கத்தி இதெல்லாம் பொட்டி வந்திருக்குது. கட்ட கட்டன்னு போயிட்டே இருக்கணும். என்னமோ அப்படிதான் சொல்ற, போட்டு ஜவ்வா பழைய மொன்ன பிள்ளை மாதிரி நீ அறுத்து தள்ளிடுற. யாரு சொன்னது? நீ வேற பேசாம தமிழ்நாடு தமிழனுக்கு சரி அந்நியர் அந்நியனுக்கு சொல்லி வீர சபதமிட்டு இந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை ஆண்டு வருகிறார்கள். கட்டபொம்மன் அரசர் ஓமத்தூர் பாண்டியர் அப்படி ஆண்டு வரும் தருவாயிலே 6000 மைல்களுக்கு அப்பால் உள்ள ஆங்கிலேயர்களுக்கு வருகிட்டாத காரணத்தினால் எங்களை பல இடங்களுக்கு மீட்டிங் என்று அழைத்திருந்தார்கள். நாங்கள் செல்லவில்லை. இறுதியாக ராமநாதபுரம் எல்கோடு கட்டடத்திலே சமரச பேச்சுவார்த்தை என்று சொன்னார்கள். சமரச பேச்சுவார்த்தை என்றால் நாங்கள் அனைவருமே வருகிறோம் என்று சொல்லி 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 போர்படை வீரர்கள் 72 பாளையத்து பட்டதாரிகள் கட்டபொம்மன் அரசர் ஓமத்துர பாண்டியர் மதியில் சிறந்த மந்திரியாகிய நானும் சென்றிருந்தேன் ராமநாதபுரத்து நோக்கி. 1000 சம்பளம் 100 பணியாரம் சிங்கிறதுலயே இருக்கேன். நீ தானே சொன்ன 1000 சம்பளம் 100 பணியாரம். காலையில 1000 சம்பளம் கொடுத்தா பேசாம போயிடணும். அத பத்தி நான் கவலையே படுறது இல்ல. கேட்டாதுக்கு மேல அப்புறம் பாத்துக்க. நான் இப்ப விட்டுருவேன். 1000 சம்பளம் இல்ல சாமி, 1000 கம்பளம். சரி சரி, 1000 கம்பளம் 100 பணியாரம் 100 பரிவாரம். ஓ பரிவாரம். ஆமா சரி சரி. அப்படின்னு சொல்லி சென்ற உடனே சமரச பேச்சுவார்த்தை என்று சொன்ன துரைமார்கள் மீண்டும் எனது மன்னரை பார்த்து வருகைக்க எனது மன்னரை மறுக்க சில வாத தர்க்கங்கள் ஏற்பட்டு எங்களை தந்திர சூழ்ச்சியமாக சிறைபிடித்து விட்டார்கள். சிறைபிடித்ததோடு மட்டுமல்லாமல் எல்லோரையும் ஒரு அறையிலையும் இந்த மதியில் சிறந்த மந்திரி என்னை மட்டும் தன்னந்தனியாக 7வது இருட்டறையில் போட்டு அடைத்து விட்டார்கள். ஏன் உன்னை மட்டும் ஏன் தனியா அடைச்சாங்க? அதுதான் எனக்கும் தெரியல. அது தெரிஞ்சிருந்தா நான் ஏன் உங்களோட பண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கேன்? எனக்கு தெரியும். ஏன்னா நீ அவங்கள பூரா தப்பிச்சு கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்க, மந்திரி குள்ளனரு தந்திரம் படைத்தவன், இவனை இவங்களோட அடைச்சா இவன் தப்பிக்கிறது இல்லாம இவங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போயிருவான். அதனால இவனை தனியா அடைக்கணும். சரி அப்படின்னு சொல்லி தனியா அடைச்சிட்டாங்க. சரி, அதோடு மட்டுமா போச்சு. அப்புறம் வல்ல நாட்டு வாழ்வீச்சு மன்னன் பகதூர் வெள்ளைத்தேவர் அந்த ராமநாதபுர கட்டடத்தை இடிச்சு அங்கிருந்து எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டாங்க. என்னைய மட்டும் தன்னந்தனியா ராமநாதபுரத்திலே விட்டுட்டு போயிட்டாங்க. ஐயோ அப்பா, ஏன் விட்டுட்டு போனாங்க அப்படி? அதான்டா தம்பி எனக்கு தெரியல. நீ இருந்த ரூம் உங்களுக்கு தெரியலையா என்னமோ? என்ன ராமநாதபுரத்தை முழுசே இடிச்சவங்களுக்கு ஏன் நான் இருந்த ரூம் மட்டும் தெரியாம போயிருமா? இவங்க முன்னாடி இருந்திருப்பாங்க, உன்னை கொண்டு போய் கடைசியில போட்டுருப்பாங்க. அதனால விட்டுட்டு போயிட்டாங்க. 7 அறைக்கு அங்கிட்டு கொண்டு போய் போட்டா எப்படி தெரியும்? உன்னையாட்ட ஆளுங்க சேர்ந்தா இப்படித்தான். இப்ப காலையில நீ விட்டுட்டு கூட போயிருவேன். நீ இப்படியே பேசினா இங்கே விட்டுட்டு போயிருவேன். மோசமான ஆளு நீங்க. விட்டு சென்று விட்டார்கள். துரைமார்கள் திட்டம் தீட்டுறாங்க. இந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை உருவாவதற்கு யாரு காரணம்? யாரு? இந்த தானாபதி. நீயா கட்டினா கொத்தனார் கட்டலையா? ஏலே கட்டுறத கொத்தனாரு கணக்க கச்சிதமா போட்டு இந்த கட்டடத்தை இப்படி கட்டணும்னு சொன்னாத்தேன் கொத்தனாரு. நீ என்ன இன்ஜினியருக்கா படிச்சிருக்கிற? இப்ப படிக்கிற இன்ஜினியரும் சரி, அப்ப நான் படிச்ச படிப்பும் சரி. எத்தனாவது படிச்ச? 3வது படிப்பாயா? ஐயா என் மக பிகாம் படிக்குது, தேர்ட் இயர். ஓ மாவ பிகாம் படிக்குது. இப்ப பட்ட படிப்பு சரி, அப்ப 3வது படிப்பு சரி. எத்தனை வருஷமா படிச்சிருப்ப? 3வது 30 வருஷமா படிச்சேன். அப்படியே சேம். அப்ப பெரிய படிப்பு தான் ஐயா. சும்மா வாச்சியா? அப்ப 3வது 30 வருஷம்னா 90ஆம் கிளாஸ் படிச்சிருக்கிறேன். ஆமா. இந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை உருவாவதற்கு காரணம் யாரு? இந்த மதியில் சிறந்த மந்திரி. ஆமா. இந்த 8 லட்சம் பூமி 10 லட்சம் காணை உருவாவதற்கு காரணம் யாரு? இந்த மதியில் சிறந்த மந்திரி. இவனை ஒழிச்சுட்டா மன்னருக்கு தானா ஒளிஞ்சிருவாங்கன்னு துரைமார்கள் திட்டம் திட்டுறாங்க. சரி, திட்டம் திட்டினதோடு மட்டும் போச்சா? அவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா? என்னை கரங்களை கட்டி அழைத்து சென்றார்கள் தூக்கு மேடைய நோக்கி.
ஐயா எடுத்தேன் வழி ஆ. வகுத்தேன் தந்திரம் ஆ. ஐயா ஐயா சாமி 5-10 கொடுங்க நான் ஊர் போய் சேர்றேன். ஓம்பத்தி ஒன்ன விட்டு போகுதா அப்புறம் நீதான் ஐயா. அப்படின்னு அங்க நான் ஒரு கும்பிட போட்டு ஆ, ஆ. அவங்கள்ட்ட ஒரு பொய்ய சொல்றேன். யாருக்கிட்ட? வெள்ளக்காரங்க கிட்ட. துறமார்கள்ட்ட சரி. பொய்ய அங்க ஆரம்பிக்கிறேன். இன்னும் விடிய விடிய எத்தனை பொய்யோ. எப்படி தெரியுமா? ஆ. என்னைய கொல்றதுனால உங்களுக்கு என்ன மிச்சம்? ஆமா. மாறாக என்ன விடுதலை செஞ்சீங்கன்னா சரி. என்ன இந்த ராமநாதபுரத்துல விட்டுட்டு போனாங்க பாத்தியா? ஆ. அவங்க 3 பேத்தையும் புடிச்சு தர்றேன்னு. யாரு 3 பேத்த? கட்டவ மரசர், ஊமத்துற பாண்டியர், பகதூர் வெள்ளைத்தேவர். சரி. இந்த 3 பேத்தையும் புடிச்சு தர்றேன்னு. ஆ. அவங்களுக்கு என் பேச்சை நம்பிட்டாங்க. பாரு உன் பேச்ச நம்பி இருக்காங்க பாரு. என் பேச்சை நம்பினதுனாலதான் நீ இந்த கதையா இருக்க. யாரு? ரூபு கூட வாடகை கொடுக்க முடியாம. நீ ஐயா என்னை பத்தி அப்படி மட்டும் உன் நினைக்காத. நிலைமையே வேற மாதிரி இருந்திருக்கான். இன்னும் 4 ரூம் சேர்த்து வைப்பேன். இப்படி என் பேச்சை நம்பிட்டாங்க. ஆ. அவங்களும் ஒரு யோசனை வந்துருச்சு. என்ன? எப்படி யோசனை வந்துச்சு? ஆ. இவனை விட்டாலும் நமக்கு வாஞ்சாலங்குறிச்சிக்கு வழி தெரியாது. ஆமா. இவனை வச்சுட்டு அவனை பிடிக்கணும். ஆமா. அப்படின்னு சொன்ன உடனே நான் சொல்றதெல்லாம் கேக்குறாங்க. பாரியா 48 நாள் சோறு இல்ல. யாருக்கு? எனக்கு 48 நாளா? சோறே ஓடாம ரூம்ல போட்டு அடைச்சிட்டாங்க. சோத்துக்கு என்ன பண்ண? சுப்பிரமணிய யோசனை கேட்கலான்னு பார்த்தேன். சுப்பிரமணிக்கு தான் சூம்பி போச்சே. அவருக்கு சூம்பி போச்சுன்னு ஆண்டிவேல் நாய்க்கிற வர சொன்ன அவர் ஆளையே காணா. அது சுத்தமா சூம்பி போச்சு. அப்படியா? இருக்கட்டும் இருக்கட்டும். ஆ. அப்புறம் ஆ. 48 நாள் சோறு இல்ல. சரி. எனக்கு வயிறார சோறு வேணும்னு கேக்குறேன். வெள்ளக்காரங்க கிட்ட. ஆமா. சரி. வயிறார 3 மரக்க அரிசியை போட்டு ஆக்குறாங்க. ஆ. சோத்த ஆ. ஆக்குனொன்ன வடிச்சு கொட்டாங்க. சரி. வயிறார தின்னுகிட்டேன். ஆ. பாஞ்சாலங்குறிச்சிக்கு புறப்படு போகலாங்கிறாங்க. சரி. நான் முடியாதேங்கிறேன். ஏன்? நடக்க முடியாதானே? 48 நாள் சோறு இல்லாம சோறு தின்ன உடனே நடக்க முடியும்? கிறக்கும் தட்டம். ஆமா, கிறக்கம் தட்டிக்குச்சு. ஆ. ஐயா என்னால நடக்க முடியாது. சரி. எனக்கு ஒரு பல்லாக்கு வேணும்னு கேக்குறேன். பல்லாக்குனா 4 பக்கம் 4 சொம்பு சுத்தி வர துணி கட்டி நீ மேல ஒரு சொம்பு கழுத்து ஜஞ்சனக்கு தூக்கிட்டு போவாங்களா அதானே? நீ ஆடிக்கிட்டே போவே இல்ல. ஆ. அது இல்லப்பா, ஆ. எனக்குன்னு ஒரு பல்லாக்கு இருக்கு. 108. ஏன் பல்லாக்கு நீ பாத்தியா? அமரர் ஊர்தி. ஏன் இந்த அமரர் ஊர்தி 108 ஐசி பெட்டி ஆம்புலன்ஸ் இதெல்லாம் வின்னு கத்துற வண்டி எல்லாம் வர சொல்லு. அதானே? அது இல்லப்பா, ஆ. இந்த மந்திரிக்குன்னு தனியா ஒரு பல்லாக்கு இருக்கு, தானாபதிக்கு. இந்த 3 பல்லாக்கு. என் பல்லாக்கு நீ பாத்தியா? பார்த்தேன். எப்ப பார்த்த? பொய்யமலையில ஒரு நாள் ஜட்டியோட ஓடுனியே. என் பல்லாக்க நீ பாத்திருக்க முடியாது. ஆ, ஆ. தானாபதி பிள்ளைனுடைய தண்டிகை பல்லாக்கு. அட அதாப்பா 3 பல்லாக்கு. 3 பல்லாக்குங்கிறது வேற. ஏய். இது மந்திரிக்கு மரியாதை செய்யக்கூடிய பல்லாக்கு வேற. அட அதாப்பா தண்டிகை பல்லாக்கு. வெயில் படாம மூடி உள்ள வச்சிருப்பாங்க. உன் உடம்பு கருத்து போயிருமேனும். உன் கூட பெரிய அக்கப்போரா இருக்குறா. உன்னோட பெரிய வைக்க போறா இருக்கு. இந்த குமரேசன் வந்த நான் வல்லன்னு ஆ. விட்டாங்களா? எங்க அட விட்டாங்க? மந்திரிக்கு மரியாதை செய்யக்கூடிய பல்லாக்குப்பா. அட அதாப்பா தண்டிகை பல்லாக்கு. அதத்தான் சொல்றேன். 3 பல்லாக்கு. பர்ற மறுபடியும் 3 பல்லாக்குங்கிற, பூ பல்லாக்குங்கிற. அது இல்ல சாமி, நான் சொல்றது ஏன் ரூட்டுக்கு வந்து தொலைடா பாய் பையில. அப்ப என்ன பாடையா? என்னை நீ பாடையில ஏத்துறதுலயே இருக்கிற. நீ ரொம்ப கத்துனீங்கன்னா பாடையில ஏத்துற மாதிரி தான் இருக்கும். அதுக்கெல்லாம் வழி இல்லை சாமி. ஆ. நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. சரி. எனக்கு மரியாதை கூடிய தானாபதி பிள்ளை தண்டிகை பல்லாக்கு சரி. வேணுமென்னு நான் கேக்குறேன். ஆ. கேட்ட உடனே பல்லாக்கு ரெடி பண்றாங்க. பல்லாக்கு ரெடி. ஆமா. ஆ. ரெடி பண்ணி ஆ. 4 பேர் சேர்ந்து என்னை அதுல தூக்கி உட்கார வைக்கிறாங்க. தூக்கி உட்கார வச்சுட்டு ஆட்டம் பாட்டம் அப்புறம் ஐயா ஐயா. அப்படி இல்ல, ஆ. அவங்களும் ஆட்டம் பாட்டத்தோட தான் போறாங்க. அப்ப வேற மாதிரி சொல்லியிருப்பாங்களோ? வேற மாதிரி ஆட்டம் பாட்டா. மரண அறிவிப்பு. தங்கமணி அவர்கள் நேற்று அதிகாலையை இயற்கை எய்துவிட்டார். அன்னாரின் போத உடல் இன்று மாலை 5 மணி அளவில் தோகமலைக்கு அருகாமையில் உள்ள அங்க இல்லையா, வேற ஊர் மாத்திட்டாங்களா? நாடகம் நடக்குதுடா பாய் பையில. அப்ப நீ இன்னும் ஜாகல, அவங்க தூக்கல. சரி சரி. இது நடக்க முடியலன்னு சொன்ன காரணத்தினால தூக்கி பல்லாக்குல வைக்கிறாங்க. பல்லாக்குல வச்சோடனே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஆட்ட பாடத்தோட தூக்குறாங்க. அதான் தூக்கியாச்சுன்னா ஆட்ட பாட்டேன், சுடுகாடு போக வரல. எதனால அவங்களுக்கு சந்தோஷம்? ஏன் ஆட்ட பாட்டத்தோட போறாங்க? இந்த கட்டபொம்மன் அரசர், ஊமத்துற பாண்டியர், பகதூர வெள்ளையத்தேவனை புடிச்சிட்டா விக்டோரிய பேரரசு நமக்கு பொண்ணும் பொருளை அள்ளி கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். அதனால ஆட்ட பாட்டத்தோட போறாங்க. சரி. ஆமா. நீ சொல்ற ஆட்ட பாட்டு வேற, எப்படி சொல்லு பாப்போம். நான் சொல்ற ஆட்ட பாட்ட வேற. இப்ப சொல்றேன் பாரு, நான் அவங்க எப்படி தூக்கிட்டு போறாங்கன்னு. கட்டபொம்மனே பிடிக்க வேணும் அல்லேல மமதில்லேலோ, பணத்தை சம்பளம் வாங்க வேணும் அல்லேல மமதில்லேலோ. கட்டபொம்மனே பிடிக்க வேணும் அல்லேல மமதில்லேலோ, பணத்தை சம்பளம் வாங்க வேணும் அல்லேல மமதில்லேலோ. ஊமத்தறிய, உள்ள இருக்கிற ஊமத்தறிய, வந்திருக்கிற ஊமத்தறிய, சண்டால பாவி இன்னைக்கு சுத்த மட்டும் பாரு. அந்த ஊமத்தறிய பிடிக்க வேணும் அல்லேல மமதில்லேலோ, உயர்ந்த சம்பளம் வாங்க வேணும் அல்லேல மமதில்லேலோ.
அட பாய் குடியார பாயில ஓம் புத்தியே ஏன்ட்ட சொல்றியா? நல்லா சுத்த சைவ வெள்ளாரா உன்னைய மாதிரி குடிக்கிற ஆளு கிடையாது. எதனால வைத்தறிச்ச? ராமநாதபுரத்துக்கு வந்தாருல, 1000 கம்பளம், 100 பரிவாரம், 64 போர்படை வீரர்கள், 72 பாளையத்து பட்டையர்கள், கட்டபொம்மன் அரசரும் ஊமத்தோர பாண்டியர் இருந்ததெல்லாம் தெரிஞ்சிச்சு. இந்த மதியில் சிறந்த மந்திரி அங்க இருந்தது தெரியலையா? என்ன மட்டும் தன்னந்தனியாக விட்டுட்டு வரலாமா? அவர் நினைச்சா நமக்கு வயிறு எரியுமா? இவங்களுக்காக மாடா ஒழிச்சு ஓடா தேஞ்சு அப்புறம் எங்க பாட்டேன் முப்பாட்டேன் எங்க அப்பேன் அப்பனுக்கு அப்புறம் நானு எனக்கு அப்புறம் என் மவன் இந்த பாஞ்சாலங்குறிச்சியில எவ்வளவு கணக்குன்னு பாரு. பூரா கணக்கு நாங்க பாத்துட்டு வரோம். அப்படி இருந்து என்னை இவங்க ராமநாதபுரத்துல விட்டுட்டு வந்தா எப்படி இருக்கா? நீ எங்க சொல்ற நீ சொல்லாம சொல்ற நீ, நான் என்ன பீதிங்க சொல்றேன்? அதை நினைச்சு எனக்கு பௌத்தரிச்ச அது வாலாட்டு நீயே தாட்டுவ. ஊதியம் வாங்கினாலும் உசுறு உங்க கையிலப்பா. நம்பி நம்பி வந்தா காலையில கொண்டு கூட்டிட்டு போகணும். நம்பி கூட்டி இங்க இருந்து ராமநாதபுரத்தை கூட்டிட்டு போய் அத கடைசியில வந்தாலும் முதல்ல வந்தாலும் பத்திரமா கூட்டிட்டு போறது உன் பொறுப்பு. என்னை அங்க தனியா விட்டுட்டு வந்திருக்காங்க. அந்த பாதர்களையே பிடிக்க வேணாம், இப்படின்னு சொல்லி ஆட்ட பாட்டத்தோட அவங்க தூக்குறாங்க. சரி, அவங்களை பார்த்த உடனே நல்ல நாள்லயே நான் சும்மா இருக்க மாட்டேன். 4 படி சோத்த தின்னு தண்டிகை பல்லாக்களை தூக்கி வச்சு என்னைய கொண்டு போனா எனக்கு எவ்வளவு ஒரு ஆனந்தமா இருக்காது. அவங்களை பார்த்த உடனே நையலு நக்காண்டி. ஆமா நக்காண்டியா? ஆமா, ஐயோ நக்கல் நையாண்டி. அதத்தான் சொல்றேன். ஏதோ ஒண்ணு நான் அவங்கள பார்த்து பாட இருக்கிறேன். எப்படி தெரியுமா? அந்த மாட்டுக்கறி ஏன் சின்ன வயலுக்கு அந்த பன்னிக்கறிய 4 பேரு பீதிங்கிற பண்ணி சுண்ணின்ட்டு மந்திரி மரியாதை தான் பேசுவோம் நாங்க. எதுவும் கீழே மேலே பேச மாட்டோம். விடிகிற வரலையும் மந்திரிக்கு மரியாதை கொடுத்து. சரி, உங்களை ஏதாவது தப்பா தவற சொன்னானா? அதொன்னு சொல்லு, நாங்க அப்படி சொல்லலையே. அப்புறம் என்ன நீங்க பாட்டுக்கு சொல்ல வச்சிராதே அப்படின்னு சொல்றது ஒரு உங்களை சொல்லலப்பா. என்னைய தூக்கிட்டு வர்றாங்க பாரு, துரைமா இருக்க. ஓ அவங்க சரி பார்த்து நான் பாடுறேன். அந்த பன்னிக்கறிய சின்ன வயலுக்கு அண்ணி போல சுமக்கிறாங்க. ஓடுறா பன்னிக்கறிய சின்ன பையன். லேசா எந்திரிங்களே. அவர் குனிஞ்சிட்டு இருக்கிறப்ப நீங்க எந்திரிச்சீங்கன்னா சரியா இருக்கும். நான் உங்களை நம்பி வந்ததுக்கு வாயில குடுக்க சொல்லி போய் அவர் குனிஞ்சா அட அவங்க அப்படி பண்ணி மாதிரி குனிஞ்சு செமந்துட்டு வர்றாங்கன்னு. அந்த பன்னிக்கறிய சின்ன வயலுக்கு அண்ணி போல சுமக்கிறாங்க. ஓடுறா பன்னிக்கறிய சின்ன பையன். அண்ணி போல சுமக்கிறாங்க. மாட்டுக்கறிய சின்ன வயலுக்கு ஆடு போல சுமக்கிறாங்க. மாட்டுக்கறிய சின்ன பையன். ஆடு போல சுமக்கிறாங்க. பாம்பு கறிய சின்ன வயலுக்கு பாம்பு போல நினைக்கிறாங்க. பாம்பு கறிய சின்ன பையன். பாம்பு போல நினைக்கிறாங்க. இப்படின்னு சொல்லி அவங்க பாட நான் பாட, நான் பாட அவங்க பாட, இப்படியே பாஞ்சாலங்குறிச்சி எல்லைக்கு வந்துட்டோம். சரி, பாஞ்சாலங்குறிச்சிக்கு எல்லைக்கு வந்தோடனே எனக்கு ஒரு யோசனை. என்ன குமரேசா, எப்பவுமே நம்ம வேலை முடிஞ்சு போச்சுன்னா கூட கூட்டிட்டு வந்தவனே கலட்டி விட்டு போயிடணும். இல்லன்னா சிக்கல் நமக்கு ஆயிரும். நம்ம பாக்குற வேலையை அவன் பாத்துருவேன். ஓ இப்போ நீ பாத்துட்டு இருக்கிற மாதிரி. ஆமா சரி நான் பார்க்கல, நான் வேலையவே புடிங்கிட்டேன். அதே ஆமா, அதனால இவங்களை எப்படியாவது நம்ம கலட்டி விடணுமே அப்படிங்கிற ஒரு யோசனை. அப்பதான் எனக்கு நல்ல யோசனை வந்துச்சு. துரைமார்களே, இந்த மயில் கல்லிலே என்ன வாசகம் எழுதியிருக்கிறது பாருங்கள் என்று சொன்னேன். அப்பொழுது சொன்ன உடனே எனக்கு தமிழ் தெரியாதுங்கிறாங்க. அவங்க ஆங்கிலேயர்கள், இந்திக்காரங்க, இங்கிலீஷ்காரங்க, இங்கிலீஷ்காரங்களா இந்திக்காரங்க, இந்திக்காரங்கடா. இங்கிலீஷ் வேற ஹிந்தி வேறயா? என்ன கிரகமோ தமிழ் தெரியாதுங்கிறாங்க. இது நமக்கு நல்லதா போச்சு. ஆமா, எப்படி நல்லதா போச்சு. இவங்களை கலட்டி விடுறதுக்கு இது ஒரு யோசனை. அப்படின்னா நானே படிக்கிறேன்னு சொல்லி நான் படிக்கிறேன். எப்படி படிக்கிறேன்? எப்படி? அதாவது
அந்நியர்களை நமது நாட்டுக்குள் காலடி எடுத்து வைத்தால் கட்டபொம்மரசர் ஊமத்தூர் பாண்டியர் வாழெடுத்து விரட்டி விரட்டி வெட்டுவார்கள். அதோ வருகிறார்கள், அதோ வருகிறார்கள். கட்டபொம்மரசர் ஊமத்தூர் விட்டு வருகிறார். வர்றாருன்னதே சொன்னேன். அவங்க வரல, அங்கனையே என்னைய போட்டு ஒரே ஓட்டம். எங்க போறாங்க? ராமநாதபுரத்துக்கு போயிட்டாங்க வெள்ளக்காரங்க. நான் முச்சந்தில நிக்கிறேன். உங்களோட சேர்ந்து அது ஒருவேளை இன்னும் செய்யாம இருக்கிறேன். யாரு சொன்னது? இன்னும் கூடிய சீக்கிரத்துல என்ன அந்த இப்ப சொன்ன வேலையும் செய்ய விட்டுருவீங்க, துணியெல்லாம் கிளிக்க வச்சிருக்கீங்களே என்னமோ அது. ஆமா, முச்சந்தில நிக்கிறேன். கட்டபொம்மரசர் ஊமத்தூர பாண்டியர் எங்க விட்டு போனாங்க? ராமநாதபுரத்துல. துரைமார்க எங்க விட்டுட்டு போறாங்க? முச்சந்தி பாஞ்சாலங்குறிச்சி எல்லையில. அங்க போனா அவங்க வெட்டி போடுவாங்க. இவங்கள போய் பார்க்கலாம்னா சுத்தமா பிடிக்கல. இவங்கதான் விட்டுட்டு வந்துட்டாங்க. உசுறு இவங்க உசுரை காப்பாத்தினா போதும், மந்திரி நமக்கு மசுரு கூட வேண்டாம்னு இவங்கள போய் பார்க்க பிடிக்கல. எனக்கு யோசனை வருது, எப்படி நம்ம செத்தா நமக்கு தாலியா இருக்கிறது யாரு? நம்ம செத்தா நமக்கு தாலிக்கிறது நம்ம பொண்டாட்டி. நம்ம செத்தா நமக்கு கொல்லி வைக்கிறது யாரு? நம்ம பிள்ளைங்க. நம்ம பிள்ளைங்க. ஆமா. என்ன கூட்டு சேர்க்கிற? நீ தான் நம்ம பொண்டாட்டி, நம்ம சேர்த்த. நீ மோசமான ஆள்ரா. ஏய், நீ என்ன சொன்ன? சரி வராது. நம்ம செத்தா நான் செத்தா யார் தாலியா இருக்கிறது? நீ செத்தா ஓம் பொண்டாட்டி. நான் செத்தா யாரு கொல்லி வைக்கிறது? ஊம்புள்ள. ஊம்புலையா? இல்ல உங்க பிள்ளைங்க. ஏன் புள்ள? அதான் ஊம்புள்ள. அப்ப நம்ம யார போய் பார்க்கணும்? ஊம்புண்டாட்டி ஊம்புள்ளைய போய் பார்க்கணும். நல்லா இருக்கும்டா. ஏன்? ஏன் பொண்டாட்டி ஏன் பிள்ளைகளை போய் பார்க்கணும்? நீ சொன்னா ஏன்னு வரும், நான் சொன்னா ஓன்னு வரும். உங்க பொண்டாட்டி பிள்ளைகளை போய் பாருங்க. வாய்ப்பில்லை, வாய்ப்பில்லை. நம்ம பொண்டாட்டி பிள்ளைய பார்த்தாத்தே பாருங்க, மறுபடியும் நம்ம பொண்டாட்டி. ஐயோ, ஏன் பொண்டாட்டி பிள்ளைய பார்த்தாத்தே எனக்காவும். ஆமா. அப்படின்னு சொன்ன உடனே நான் விறுவிறுன்னு போறேன். எங்க போறேன்? எங்க? ஏன் இல்லமாகிய ஓட்டப்படாரத்துக்கு. சரி. அங்க போன உடனே 48 நாளுக்கு இருந்துச்சு. நம்ம புருஷன் எப்ப வருவேன்னு திறந்து வச்ச வாக்குல இருக்கணுமா இல்லையா? திறந்து வச்ச வாக்குல இருந்தா ஈ நாயெல்லாம் பூந்துரும்னு மூடி வச்சிருந்திருக்கோம். கன்றாதி கிரகத்தை அதை சொல்லலடா பாய்ப்பையில. நீ தான் அப்படி சொன்ன. வீட்டு கதவை திறந்தாலும் நாய் போகாத உள்ள போயிருமா? அப்புறம் அதுவும் சிக்கலதே. கண்ட நாயெல்லாம் போறோம். எதிர்பார்த்த வண்ணமாவது இருக்கணும்ல. ஆமா. சுத்தமா இல்ல. சரி. மாறாக வீடு உள்டாப்பா போட்டு இருந்துச்சு. அப்போ வீட்டுக்குள்ள தாப்பா போட்டு இருக்கிறாங்க. இன்னும் ரொம்ப நீ இருக்கிற ஆளுக இருக்கிறாங்கன்னு நீ இருக்கிறதே பெரு இருக்குது. அட வீட்டுக்குள்ள தாப்பா. அப்ப வீட்டுக்குள்ள ஆள் இல்லைன்னா தாப்பா எப்படி போட முடியும்? அதத்தான் நானும் சொன்னேன், தாப்பா போட்டு இருக்கிறாங்க. நீ ரொம்ப இருக்காத தம்பி, அர்த்தம் மாறி போயிடும். அதாவது உள்ள டாப்பா ஓட்டு என் மனைவியும் மகனும் இருக்கிறாங்க. அவங்க ஆளுக தானே. எங்கிட்டு போனாலும் வளைச்சு பிடிக்கிறாட. நீ பேசு. ஆமா, அவங்க இருக்கிறாங்க. ஆமா, 2 பேரும் அம்மாவும் மகனும் இருக்கிறாங்க. 2 பேரும் தான்டா. அதை தாண்டா ஆயும் புள்ளன்னு முதல்ல சொல்லிட்டேன். அதத்தாய 2 பேரும் இருக்கிறாங்க வீட்டுக்குள்ள. சரி, 2 பேரும் இருக்கிறாங்க. நாம தான் வந்துட்டோம்னு சொல்லி நான் போய் என் பொண்டாட்டியை கூப்பிடுறேன். எப்படி? கண்ணே பூஞ்சா வேணும். அது கிடக்குது, நம்ம ஊரு கோலமாட்டான். அட, என் பொண்டாட்டி பேரு பூங்காவனம்டா. பூங்காவனமா? ஆமா. எனக்கு வேற மாதிரி கேடுச்சு. பூங்காவனம்னு கூப்பிடுறேன். சரி. கூப்பிட்டேன்னா உள்ள இருந்து ஒரு சத்தம் வருது. என்னன்னு? எப்படி அற கட்டியே தின்னி. இல்ல, நீ சொல்ல வேண்டியதானே, விக்கிக்குது உடச்சு விட்டு தான் திங்கிறேன்னு சொல்ல வேண்டியதானே. எங்கிட்டு போனாலும் விட மாட்டேன். திங்கிறது இல்லடா, திட்டுறதா. அது உன் பொண்டாட்டி எப்படி திட்டுச்சு? அற கட்டியே தின்னுச்சு. அப்ப நீ பதில் என்ன சொல்லணும்? இல்லடி, விக்கிக்குது இப்பெல்லாம் உடச்சு விட்டு தான் திங்கிறேன் நீ சொல்லியிருக்கணும். இதெல்லாம் எப்படா பேசுறது? 48 நாள் விரதத்தை முடிக்கணும், நான் வீட்டை திறக்கணும் இருந்தா நீ கட்டியா இருக்குது உடச்சு விடுனா. கட்டியா இருந்துச்சுன்னா கரைச்சு குடி. உங்களோட சேர்ந்தா கரைச்சு குடிக்கிற நிலைமைதான் வரும். அப்புறம் வேற வழி இல்ல. அப்படின்னு சொல்றேன் நானு. நான் தாமா உன் புருஷன் வந்திருக்கிறேன், கதவை திறங்கிற. சரி. மாட்டேங்கிற. மாட்டேன்னு சொன்னா நீ மாட்ட வேண்டியதானே. அவ கதவை திறக்க மாட்டேன்னு சொல்றாடா. அப்படியா? ஆமா. சரி. ஏமா என்னம்மா காரணம்னு கேக்குறேன். வல்லநாட்டிலே பகதூர் வெள்ளைத்தேவருக்கு திருமணம் நடந்தது. நான் அங்கு சென்றிருந்தேன். அனைவருமே வந்திருந்தார்கள். தாங்களை மட்டும் காணவில்லை. ஓடோடி சென்று கட்டபொம்மரசரிடம் கேட்டேன். அன்னவர் என்ன தெரிவித்தார் என்றால், ராமநாதபுரம் எல்கோட்டு கட்டடத்தில் நடந்த சண்டையிலே உனது கணவர் இறந்துட்டார் என்று சொல்லிட்டார். நீ செத்து போயிட்டேன்னு சொல்லிட்டாங்க. இறந்துட்டார்னு சொன்னாலும் மாண்டு விட்டார். செத்துட்டேன்னு சொன்னாலும் பட்டு படுகளம் அடைந்து விட்டார். இன்னும் ஏதாவது இருந்தா சொல்லி முடிச்சிரு. இறந்து விட்டார். இறைவனடி சேர்ந்து விட்டார்.
இன்னும் எவ்வளவு சொல்லணுமோ சொல்லு. அதான் ஆனா நீ சொல்லிட்டேனே. என்ன வந்து கொல்லணும்ங்கிற ஒரே குறிக்கோள். அவங்க என்னப்பா சொன்னாங்க? அவங்க இறந்து விட்டாருன்னு அதான் சொல்லிட்டாங்க. செத்து போயிட்டேன்னு சொல்லிட்டாங்க. ரெண்டும் ஒண்ணுதான்டா பாய்ப்பாயில. ஆ, ஆ. இறந்துட்டாருன்னு சொல்றாங்க. செத்துட்டேன்னு சொல்லிட்டாங்க. மறுபடியும் அங்கதான்டா வர்றேன். ஆனா ரெண்டும் ஒண்ணுதான் விட்டுத்தரடா. சரி விடு, நீ செத்து போயிட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆமா அப்புறம் செத்து போயிட்டேனே சொல்லிட்டாங்க. இறந்து விட்டார். வளைச்சுக்கிட்டு கிட்டு சுத்திக்கிட்டு வர்றேன். ஆனா ரெண்டும் ஒண்ணுதான்டா சரி பாய்ப்பாயில. விடு. மரணம் அடைந்து விட்டார். ஆமா அப்படியே சொல்லிட்டாங்க. ஆ, மாண்டு விட்டார். என்னைய கதை ரோட்ல விடுறியா உலட்டி விடுறியா? ஏப்பா நான் ஒல்ட்டி உள்ள நீ சொன்னதுக்கு இத்தனை அர்த்தம் இருக்குதுன்னு அவங்க சொன்னேன். என்ன சொல்லணும்? செத்து போயிட்டேன்னு சொல்லிட்டாங்கய்யா. அதனால ஏன் அப்படி சொன்னாங்க? உன் பொண்டாட்டிய வச்சுக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. வச்சுக்கலாம்னு. ஆ, அதுக்கு இன்னைக்கு வாய்ப்பு இல்லையே. ஏன் உன் குழாய்க்கு அவங்க குழாய்க்கு சேராதாக்கா? கப்ளிங் போட்டு கூட மாட்டிடுவாங்க. ஆ, அதாவது அப்படி இல்ல குமரேஷா. ஆ, ஆ. நான் செத்ததுக்கு அப்புறம் அந்த என் பதவி யாருக்கு வரும்? உங்க வீட்டுக்கார அம்மாவுக்கு. அதனால அவங்க வச்சுக்கலாம்னு. அதைத்தான் நானும் சொன்னேன். நீ பாட்டு கப்பலிக்கு போட்டு சேர்க்கறதுங்கிற. அப்புறம் ரொம்ப தூரத்துல இருந்தா கப்ளிங் போட்டு தான் இழுக்கணும். அதுக்கெல்லாம் வழி இல்ல. ஆ, அவங்க என்ன சொல்லி இருக்கணும்? என்ன சொல்லியிருக்கணும்? பொண்டாட்டி ஆ, புருஷன் எங்கன்னு கேட்டா கேட்டா? அப்படியே செத்து இருந்தாலும் நானு ஆ, அங்க போக சொல்லியிருக்கேன். இந்த இங்க போய் சொல்லியிருக்கேன். இங்க போக சொல்லியிருக்கேன். ஆ, நாளைக்கு தான் வருவேன். ஆ, இன்னைக்கு தான் வருவேன். ஆ. இல்ல இப்ப வந்துருவேன். வந்துருவேன். அவர் அங்க வந்துட்டேன் ஆ. அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? சரி. ஆ. சொல்லணும்ல. ஆமா ஆமா. அதை விட்டு போட்டு இவங்க இப்படி சொல்லலாமா? செத்து போயிட்டேன்னு சொல்லலாமா? சொல்லலாமா? இடியட் புலாவ். அப்படின்னு சொன்ன உடனே ஆ. இல்லம்மா ஆ. அங்க நடந்த சண்டையில இருந்து ஆ. நான் தப்பிச்சு வந்துட்டேன். ஆ. கதவை திறந்துட்டு வான்னேன். கிறக கதவை திறந்துட்டு வந்தா நல்லாவா இருக்கும்? மூடி வச்சுக்கிட்டு தான் போகணுமா? ஆமா ஆமா. கதவை திறந்தா தாண்டா வெளியே வர முடியும் பாய்ப்பையில. சரி சரி அப்படின்னு சொன்ன உடனே ஆ. கதவை திறந்துகிட்டு வர்றா. சரி. எனக்கு அப்படியே பகீர்னு ஆயிடுச்சு குமரேசா. ஏன் கதவை திறந்துட்டு வரப்போ உனக்கு பகீரன் ஆகுது? அப்படி இருந்த என் பொண்டாட்டி எப்படி இருந்தா தெரியுமா? எப்படி இருந்துச்சு? நான் வைக்கக்கூடிய பொட்டு இல்ல, ஆ, நான் வைக்கக்கூடிய பூ இல்ல, ஆ. நான் மாட்டக்கூடிய வளையல் இல்ல, ஆ. நான் வாங்கி கொடுத்த சேலை இல்ல, ஆ. எல்லாத்தையும் அவுத்து போட்டு அம்மனை கொண்டியா வந்திருக்குது. அளவு மசிரா இருக்கும்டா. நீ தானே சொன்ன ஒண்ணு கூட இல்லன்னு. எல்லாத்தையும் அவுத்து போட்டு வெள்ளச்சேலை கட்டி வெறுதோ கோலத்துல இருக்கிற பாய்ப்பையில மங்களகரமா. உன் பொண்டாட்டி தாலி எடுத்தா மங்களகரமா இருக்குமா? ஏய் நரசு வேலை கொடுத்துருக்காங்க அரண்மனையில. வெள்ளச்சீலை கட்டினா நரசி வேலையா? ஆமா. இல்ல அது இல்லடா குமரேஷா. ஆ. நரசி வேலை போற பொம்பளை பூவு பொட்டு வளையல் எல்லாம் மாட்டுவாங்க. அப்போ உன் பொண்டாட்டிக்கு பூ இல்ல. ஐயோ பூவுடா. ஏய் தலையில வைப்பாங்க இல்லையா? அது தாண்டா பூவு இல்ல. அதான் பூ இல்ல. பூவுடா. என்ன எழுவா? ஆமா பூவு இல்ல. சரி. ஏமா ஆ. அந்த காட்சியை பார்த்த உடனே ஆ. எனக்கு வந்துச்சு பாரு அழுக. ஆ. ஓன்னு அழுதுட்டேன். நீ ஏன் ஆள் நழுகுற போய்? அட ஓன்னு அழுதாண்டா. சரி சரி. நீ அழுக அவர் கொலிக்கிருச்சான். செஞ்சாலும் செஞ்சிருப்பாரு. நான் அழுக அவ அழுக, ஆ. அவ அழுக நான் அழுக, ஆ. ரெண்டு பேத்துக்கும் ஒழுகுச்சு. கிறகம் ஒரே நேரத்துல ரெண்டு பேத்துக்கு கொழுகுச்சு. கண்ணீர்ரா. என்ன பண்ணுன? துண்டு எடுத்து தொடச்சுக்கிட்டேன். ஏன் தண்ணி கிடைக்கலையா? கண்ணீர் தண்ணியை போய் கழுவ முடியுமா? ஏன் முகத்தை கழுவிட்டு உள்ள போகணும்? அவசரத்துக்கு தொடச்சுக்கிட்டு தாண்டா போனேன். கிறகம். ஆமா நீ துடைக்கிற. சரி போனது போச்சு. ஆ. நடந்தது நடந்துருச்சு. ஆமா. நான் தான் உசுரோட வந்துட்டேன். ஆ. எல்லாத்தையும் எடுத்து மாட்டிக்கிட்டு வாமாங்கிறேன். எல்லாத்தையுமா? அட அந்த வளையலு பொட்டு பூவு சரி சரி. சீலையே எல்லாம் மாட்டிக்கமா கட்டிக்காமாங்கிறேன். ஆ. அவன் மாட்ட மாட்டேங்கிறான். பாரு மறுபடியும் மாட்ட மாட்டேங்குது. என்னதான் பண்ணுன? என்னதான் பண்றது? என்ன பண்ணுன? நான் மாட்ட சொன்னா அவன் மாட்ட மாட்டேங்கிறான். அப்ப அது மாட்ட சொல்றப்ப நீ மாட்டி இருக்கணும். அதுக்கும் வழி இல்ல. இந்த 40 நாள் வருதா? என்ன அப்படியே இருக்குது. நீ கவலைப்படாத. ஆ. நம்ம ஊருக்கு வா. 80 வருஷமா ஒரு வீடு பூட்டியே கிடக்குது. அது பாரு அழகு பையிலோடு பழைய பூட்டு துறக்கிறாள் அழகு பையதான். மந்திரி நீ தான் நல்லா துரு பிடிச்சிருந்தாலும் மண்ணை ஊத்தி திறப்பேன்னு சொன்னாங்க. நமக்கெல்லாம் 25 30 35 உள்ளதே நம்ம பூட்டு மொகரைக்கு 25ல இருந்து 35. 80 50 எல்லாம் அழகு பயில்கிட்ட விட்டுரும். இல்லன்னா பாரு நம்ம தாளக்கார சந்திரன் விட்டுரும். அது கடக்கா பதமா இருக்கு. நமக்கு செல்லாது. சரி சரி. ஏமா என்ன காரணம்? ஏன் கட்ட மாட்டேங்கிற நான் கேட்கிறேன். அவ சொல்றா நீங்க உயிரோடு இருக்கும்போது நான் எப்படி தாலி எடுத்து தவிட்டு பானையில போட்டு வெள்ளச்சிலை கட்டி வெள்ளவை கோலத்துல இருக்கிறானோ அதே மாதிரி வல்ல நாட்டுல பகதூர் வெள்ளைத்தேவர் பொண்டாட்டி 7 பேர் தாலி இருக்கணும். அதை நான் பார்க்கணும், சந்தோஷப்படணும். அதுக்கப்புறம் தான் உனக்கு உள்ள இடம்னு சொல்லி என்னைய வெளியே தள்ளி அவ உள்ள போய் மாட்டிக்கிட்டா மறுபடியும் என்னத தாப்பாலே. சரி சரி சரி. உன் விரதம் முடிஞ்சு போச்சு விடு.
எங்க முடிஞ்சிச்சு ஒண்ணு உள்ள போறதுக்கே வழி இல்ல. அப்போ ஒண்ணு செய்யு. கொட்டைக்கு பின்னாடி ஒரு காடு இருக்குது. சீத்த காடா? உள்ளு காடா? போனோடனே 4 குளுக்கு குளிக்கிட்டு வந்துருப்போம். வாய்ப்பையில என்னடா இப்படி சொல்லிட்டாளே அப்படின்னு சொன்ன உடனே சரி நான் எடுத்துட்டு வாசினேன். மன்னா என்னையா மாண்டு விட்டா என்று சொன்னாய், மாண்டவன் மீண்டு வருகிறேன்னு சொல்லி கிட்டு 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 கிட்டுன்னு போறேன். எங்க போறேன்? பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்கு போன உடனே ரெண்டையும் பிடிச்சேன். எது ரெண்டையும்? தாள ரெண்டையும். மன்னா இன்னைக்கு இருப்பணும் நாளைக்கு இருப்பணும். ஆமா. இப்ப சாவணும் அப்ப சாவணும் தெரியாது. கண்ணுள்ள நாளையிலே 5 வயது மகன் என் மகன் சிவசுப்பிரமணியனுக்கு கல்யாண கோலத்திலே காது குத்து திருமணம் நடத்தின சில நெல்லு பொருள் வேணும்னு கேக்குறேன். அவங்க ஒத்த நெல்லு கூட இல்லங்கிறாங்க. என்னைக்கு இருக்குதுன்னு சொன்னாங்க. இருந்தாலும் இல்லன்னு சொல்லுவாங்க. ஒத்த நெல்லு கூட இல்லன்னாங்க. நெல்லு இல்லைன்னாலும் பரவாயில்ல, உங்க சாமான கொடுங்க. அவர்தான் ஓண்ட கொடுத்து என்ன பண்ணுவ? ஏ கையில வச்சிருக்கிற பட்டாவால கத்திடா. சரி சரி அடையாளமா உங்க சாமான கொடுங்க. அதை காட்டி எங்கேயாவது வட்டிக்காவது கடனுக்காவது நெல்லு வாங்கிட்டு வர்றேன்னு சொன்னேன். சரி என் பேச்ச நம்பிட்டாரு. பாரு கட்டவ அரசு கொடுத்தாரு. அதை வாங்கி கையில முடிச்சுக்கிட்டு நேர விறுவிறுன்னு போனேன். எங்க? இளைய பாண்டியத்தை. அங்க போன உடனே அவர்கிட்ட ஒரு பொய் அப்படியே பிரட்டி அடிக்கிறேன். எப்படி தெரியுமா? உனக்கு பொய் பேச தெரியுமா? எனக்கு தெரியாதுப்பா. தெரியலன்னா 4 நாளைக்கு என் கூட வா. ஐயோ நம்மளுக்கு நல்லா கத்து தரேன். அங்க போன உடனே பிரட்டி அடிக்கிறேன். எப்படி தெரியுமா? பட்டாவால காட்டி பெரிய மகாராஜா பாளையங்கோட்டை சென்று 136 பட்டர் நெல்லி கொள்ளையடிச்சிட்டு வர சொல்லிட்டாரு அப்படின்னு அங்க போய் பிரட்டி அடிச்சு ஒரு பொய். சரி அவரு என் பேச்ச நம்பிட்டாரு. என் பேச்ச நம்பினதோட விட்டாரா? நெல்ல கொள்ளையடிக்கிறதுக்கு எத்தனை ஆள் அனுப்புறாரு? 1000 கம்பளம், 100 பரிவாரம், 64 போர்ப்படை வீரர்கள், 72 பாளையத்து பட்டதாக நெல்லை எல்லாம் சுமக்கிறதுக்கு பொதிமாட்டியும் ஓட்டி விடுறாங்க. நமக்கு நல்லதாச்சா? எப்படி? ஏன் அந்த நெல்லுல கை வைக்கிறேன்? அந்த நெல்லு யாருக்கு சொந்தமானது? விக்டோரியா பேரரசுக்கு சொந்தமானது. வெள்ளைக்காரனுக்கு சொந்தமான நெல்லு. அந்த நெல்லுல கை வச்சாத்தே அவங்களுக்கு சண்டை வரும். கண்டிப்பா அவங்க வெட்டுவாங்க, இவங்க வெட்டுவாங்க. ஒண்ணு இவங்க சாவாங்க, இல்லன்னா அவங்க சாவாங்க. நம்ம வேடிக்கை பார்க்கலாம். எப்படி நம்ம தந்துறோம்? எப்பவுமே சண்டையை மூட்டு விட்டு நம்ம ஒதுங்கிக்கணும். அதான் நிறைய நடத்திட்டு இருக்கிறீ. அவங்க வாட்டுக்கு அடிச்சுக்கிட்டு கிடக்கணும். இப்படின்னு சொன்ன உடனே சண்டையை மூட்டிட்டு நேர கம்பளத்து மார்களை கூட்டிட்டு போனேன். நெல்லுக்கு காவல் இருந்தாங்க. யார் இருந்தாங்க? கருப்பண தேவர், வேளாண்டி குடும்பம், பாண்டிய தேவர், 3 பேரும் நெல்லுக்கு காவல் இருந்தாங்க. 3 பேர்த்தையும் கொண்டு ஓட்டு வைக்க போர்ல வச்சு தீய கொளுத்தி விட்டு 136 பட்டர் நெல்லி கொள்ளையடிச்சு நேர விறுவிறுன்னு ஓட்டப்படாரத்தை கொண்டு வந்துட்டேன். முறைப்படி நெல் எங்க அரண்மனைக்கு தானே கொண்டு போனோம். ஒத்த மகன் நெல் அங்க கொண்டு போலாம். ஒத்த மகன் கல்யாணத்துக்கு இத்தனை மூட்டை நெல்லுன்னா அதுல பாதி அவங்க சுருட்டிடுவாங்க. ஓஹோ விடப்படாது. நேர ஓட்டப்படாரத்துல கொண்டு போயிட்டேன். சரி ஓட்டப்படாரத்துல கொண்டு நெல்லை வச்சுட்டேன். இப்ப என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்யணும்? நேர பாஞ்சாலங்குறிச்சிக்கு போகணும். அங்க போன உடனே அந்த ராமநாதபுரத்துல நடந்த விவரத்தை எடுத்து சொல்லணும். கொள்ளை அடிச்சது, கொலை செஞ்சது பூரா கம்பளத்துமா இருக்க. சரி கூட இருந்ததே நானும் எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு அங்க ஒரு பொய்ய சொல்லி தப்பிச்சுக்கணும். போ அரண்மனைக்கு. எப்படி போலாமா? மன்னா என்னையா மாண்டு விட்டா என்று சொன்னான். மாண்டவன் மீண்டும் வருகிறேன். உனது பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை வேலைக்கு பாஞ்சாலங்குறிச்சி ஏழு கொடுத்து தானபதி புள்ளே பாஞ்சாலங்குறிச்சி நேர்வித்து தானபதி உள்ள பைனமனே தானாவதி உள்ள பைனமனே அரச மண்டக தன்னை தேடி தானபதி புள்ளே பைனமனே அரச மண்டக தன்னை தேடி தானபதி உள்ள பைனமனே தானாவதி உள்ள பைனமனே ஓட்ட நல்ல பெருநடையா ஓடி வருகிற தானபதி ஓட்ட நல்ல பெருநடையா ஓடி வருகிற தானபதி ஓட்ட நல்ல பெருநடையா ஓடி வருகிற தானபதி ஓட்ட நல்ல